Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பர் டேஸ்டியான பேக்கரி ஸ்டைல் cashew cookies தாங்க பார்க்க போறோம். ரொம்ப டேஸ்டியா இருந்துச்சு. சோ வாங்க இந்த டேஸ்டியான cashew cookies எப்படி பண்றதுங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் இங்க ஒரு க்ளீனான பவுல் வந்து எடுத்துர்க்கேன். அந்த பவுல்ல ஒரு 200 கிராம் அளவு ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கிற unsalted butter வந்து எடுத்துக்கலாம். இந்த பட்டர் வந்து ஒரு விஸ்க் இல்லனா எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நல்லா வந்து நம்ம mix பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதல கொஞ்சமா vanilla essence வந்து நான் ஆட் பண்றேன். ஒரு டீஸ்பூன் அளவு vanilla essence ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம். இது கூட ஒரு அரை கப் அளவு சர்க்கரை நான் எடுத்து பொடிச்சு வச்சிருக்கேன். 165 கிராம் அளவு சர்க்கரை. அதையும் நம்ம இதல போட்டுட்டு நல்லா வந்து mix பண்ணி எடுத்துறலாம். நல்லா mix பண்ணி எடுத்த அப்புறமா ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சுக்கலாம். அதில் ஒரு அரை கப் அளவு மைதாவும் அரை கப் அளவு கோதுமையும் நான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு இது ஃபுல்லாகவே மைதாவில் பண்ணணுன்னாலும் பண்ணலாம், இல்லை ஃபுல்லாக கோதுமையில் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். ரெண்டுமே வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும். இது கூட ஒரு டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடரும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நல்லா வந்து இதை அடித்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து பாருங்கள், மிக்ஸ் பண்ணி எடுத்த அப்புறமா இந்த மாதிரி கிரம்பிள்டு மிக்சர் வந்து நமக்கு கிடைக்கும். இதை வந்து நம்ம நல்லா கை வச்சு குழச்சி எடுத்து பிணையணும். அதுக்கு முன்னாடி ஒரு அரை கப் அளவு பொடிச்ச கேஷ்யூநட் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன், முந்திரி பருப்பு. அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம முந்திரி பருப்புக்கு பதிலாக பாதாம், பிஸ்தா எது வேணாட்டி இதில் ஆட் பண்ணலாம், இல்லை எல்லாம் கலந்து கூட ஆட் பண்ணாலும் இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் இந்த குக்கீஸ். ஸோ நான் வந்து இப்போ ஃபுல்லாக முந்திரி பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிட்டு இதை நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி குழச்சி ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி வந்து நம்ம எடுத்து ரெடி பண்ணிடலாம். இதை இப்போ நம்மளோட கேஷ்யூ குக்கீஸ் வந்து ரெடியாக இருக்குது. நான் ஒரு பேக்கிங் ட்ரேயில் வந்துட்டு பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சமாக வந்து குக்கீஸ் டோ எடுத்துகிட்டு லைட்டாக கையில் இந்த மாதிரி உருண்டை மாதிரி பிடிச்சிட்டு லைட்டாக அமுத்தி கொடுங்க. சைட்ஸில் கிராக் இருந்துச்சுன்னா அதை லைட்டாக வந்து நீட் பண்ணி விட்டிங்கன்னா இந்த மாதிரி நமக்கு ரெடி ஆயிரும். ஸோ இதே மாதிரி வந்து நம்ம எல்லா குக்கீஸும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இது மேலே நமக்கு வேணும்னா முந்திரி பருப்பு முழுசாக இருக்கிறது இந்த மாதிரி மேலே வந்து வச்சு விட்டுடலாம். அதுக்குள்ளே நீங்கள் வந்து ஓவன் வந்துட்டு 180 டிகிரியில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருங்க. ப்ரீ ஹீட் பண்ண ஓவனில் சேம் 180 டிகிரியில் 25 மினிட்ஸ் நம்ம இந்த குக்கீஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துடலாம். 25 மினிட்ஸில் பர்ஃபெக்டாக நமக்கு பேக் ஆகி வந்துடும். பாருங்கள், சூப்பராக நம்மளோட கேஷ்யூ குக்கீஸ் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. சூப்பர். பேக்கரியிலேருந்து வாங்கினா நமக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி டேஸ்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்க்கும்போது எப்படி வந்துச்சுங்கிறது கமெண்ட்ஸ் எனக்கு சொல்ல மறக்காதீங்க. நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ இன்னொரு நல்ல ரெசிபி வீடியோவோட உங்கள் எல்லாத்தையும் வந்து நான் மீட் பண்ணுறேன். அண்ட் தென் டேக் கேர். பாய். தேங்க்யூ.